இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ கிளாஸ்லலாம் பொதுவாக கேட்பாங்க, ஏதாவது ஸ்டூடெண்ட் பேசிகிட்டு இருந்தால் டீச்சர் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அவங்க கண்டிப்பாக நோட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ தென் கேட்பாங்க அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறத திரும்ப இன்னொருத்தவங்க சொல்லணும். ஓகே, டைரக்ட் ஸ்பீச்னால் நம்ம டைரெக்டாக ஒருத்தவங்க கிட்ட ஒன்று சொல்கிறது, அதை கோட் பண்ணுறது தான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னால் ஒருத்தவங்க சொன்னதை மற்றவங்க திரும்ப சொல்கிறது, அது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஏதாவது நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பப்போ நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அவங்க சொன்ன விஷயத்தை விட நம்மளாக சொல்ல நினைக்கிற விஷயங்களை நிறையா போட்டுலாம் பேசிடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய காமெடியெல்லாம் நடக்கிறப்போ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பற்றி ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் டைரக்ட் and indirect speech. ஸோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்தோம். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸை இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட எப்படி லிங்க் பண்ணுறது, அது இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் பை அன் ஆத்தர் ஆர் அ ஸ்பீக்கர். ஓகே, ஒருத்தவங்க பேசின விஷயம் இல்லைனா எழுதின விஷயம் அப்படியே நம்ம சொல்கிறப்போ இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச். நான் சரியாகவே படிக்கிறதில்ல அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறப்போ இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச். ஸோ பேசுகிறத விட எழுதுறதுல என்னென்ன வித்தியாசம் இருக்குது, அது எப்படி மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ஆல் அபவுட் த யூசேஜ். யூஸ் பண்ண தான் எதை எப்படி யூஸ் பண்ணுறோம், எங்கே என்ன தப்பு பண்ணுறோன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸுமே அப்படி தான். பேசுகிறப்போ நிறைய வித்தியாசம் வரும், ஆனால் அதுவே எழுதுகிறப்போ இன்னமும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எது கரெக்டாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முறையாக கற்றுக்கணும். ஓகே, ஸோ டைரக்ட் ஸ்பீச். What are you doing? In quotation marks. My mom asked me. Okay, இங்கே இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். வாட் ஆர் யூ டூயிங்? மை மாம் ஆஸ்ட் மீ. எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க, வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. அதை நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறப்போ அவங்க சொன்ன அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்கிறப்போ இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச். ஓகே, அண்ட் இட் கம்ஸ் அண்டர் கொட்டேஷன் மார்க்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே நம்ம அதை சொல்கிறோம் டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் நமக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியல, ஒரு விஷயம் சொல்ல தெரியல அப்படின்னா தமிழில் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி வரக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். நம்ம பேசுகிறப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா சமைக்கிறாங்க, அம்மா தூங்குறாங்க அப்படின்னு மொட்டையாக பேசுவோம். ஸோ அதுவே இங்கிலீஷில் சொல்லணுன்னா, வாட் இஸ் யோர் மதர் doing? உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பொதுவாக கேட்குறோம். அதுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும்? மை மதர் இஸ் குக்கிங். வாட் இஸ் யுவர் மதர் டூயிங்? மை மதர் இஸ் குக்கிங். ஸோ நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம், வாட் இஸ் யுவர் மதர் டூயிங்? மை மதர் இஸ் குக்கிங் அப்படின்னு பார்த்தோம். இதுவே நம்ம தமிழில் பேசுகிறப்போ என்ன சொல்லுவோம்? அம்மா என்ன பண்ணுறாங்க, அம்மா தூங்குறாங்க, அம்மா சமைக்கிறாங்க, இப்படி மொட்டையாக பேசுவோம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் சவுண்ட்ஸ், இட்ஸ் எ மியூசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா தூங்குறாங்க, தமிழில் அர்த்தம் வருது, ஆனால் அது இங்கிலீஷில் போட்டு பாருங்கள், மதர் குக்கிங், அர்த்தம் வருதா? இல்லை, மை மதர் இஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ தமிழ்லேருந்து டைரெக்டாக இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய நடக்கும்.
ஸோ அங்கே தான் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். தமிழில் நம்ம யோசிக்கலாம், ஆனால் அது இங்கிலீஷில் போடுறப்போ நிறைய விஷயம் ஆட் பண்ணணும். அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணி வந்தால் தான் ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணால் தான் அது ஆக்டிவாக பேசிவாக இல்லை டைரெக்டாக இன்டைரக்டான்றதுலாம் நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை யோசித்து ஃபஸ்ட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் திரும்ப. மை மதர் குக்கிங், மை மதர் ஸ்லீப்பிங், இந்த மாதிரி தான் வரும் கரெக்டாக, நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா. ஸோ அப்படி இல்லாமல் இங்கிலீஷில் இது சரியா இது தப்பா, கிராமர் நம்ம படிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், ஹவு டு ஃபார்ம் அ சென்டென்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வேர்ப்ஸ், சப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், இது எல்லாமே உண்டு. இது இல்லாமல் ஒரு சப்ஜெக்டால் ஒரு வேர்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. பண்ணலாம், தமிழில் சரியாக வரும், ஆனால் இங்கிலீஷில் தப்பாக தான் வரும். ஸோ இது பாருங்கள், வாட் am I thinking? நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்னையே கேட்டுக்கிறேன். ஆனால் நம்ம யார்கிட்டயோ சொல்கிறப்போ அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், சரி, அந்த மாதிரி பேசுவோம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தமிழில் நிறைய விஷயம் நம்ம பொதுவாக பேசுவோம், அது எல்லாமே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கிலீஷ்க்குன்னு தேர் இஸ் அ ஃபார்மேட். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? வாட் ஆம் ஐ திங்கிங்? ஐ ஆம் thinking about my school. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? நான் என் ஸ்கூலை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் என் ஸ்கூலை பற்றி யோசிச்சு பார்க்குறேன், நினச்சி பார்க்குறேன், என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் சிம்பிள் ஆன்சர்ஸ். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. Then we'll move on to direct and indirect speech. So direct speech na நான் என்ன சொன்னேன்? The exact words spoken or written by a speaker or an author. அதை நம்ம அப்படியே சொல்கிறப்போ it comes under direct speech. You are talking. The teacher told me. கிளாஸில் இதெல்லாம் நிறைய நடக்கும், நிறைய திட்டு வாங்குவோம் இல்லையா? ஸோ யூ ஆர் டாக்கிங், த டீச்சர் டோல்ட் மீ. இவங்க திட்டாமல் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, யூஆர் டாக்கிங், ஸோ இட் இஸ் டிஸ்டர்பிங் மீ. ஸோ அவங்க சொன்னதை அப்படியே நம்ம சொல்கிறோம். தட் கம்ஸ் அண்டர் யுவர் டைரக்ட் ஸ்பீச். இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். What are you talking about? Question mark. The teacher asked me. இந்த இதை பாருங்க, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? த டீச்சர் ஆஸ்ட் மீ. முன்னாடி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா, இப்போது அதே டீச்சர் வேற ஒருத்தவங்கள கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஸோ தேர்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகே, அண்ட் யூ வாண்ட் அன் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். ஸோ ஆஸ்கிங் அ கொஸ்டின், டெல்லிங் சம்திங், இதெல்லாம் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா there are only 3 types of sentences. First, types of sentences பார்க்குறப்போ will deal with this in detail. So அதுக்கு முன்னாடி just for your understanding we'll just go for a quick recap.
positive, negative, and interrogative. Okay, so positive, I talk. It is a positive sentence, or you can call it as an affirmative sentence. I talk. Subject plus verb. Simple sentence, object is not necessary. Okay. Negative sentence அப்படினு வரச்ச I don't talk. So இங்க அதே subject plus negative form of the auxiliary. இங்க don't ன்றது it's nothing but your auxiliary verb. Okay, and talk will be your verb. So in the format எப்படினா subject plus auxiliary verb அதோட negative form and your main verb. Okay, positive, negative and interrogative. Interrogative ன்றது வந்து உங்களுடைய questions, அதை பார்ப்போம். Positive or affirmative sentences, these are only the 3 types of sentences in English. Okay, இவ்வளோதான். I talk, subject plus verb. I don't talk, இந்த இடத்துல don't ன்றது வந்து it's your auxiliary verb. அதோடைய negative form, negative sentence na it should give a negative meaning. So we use negative words and negative forms of the auxiliary verbs. Okay, main verb க்கு negative forms எதுவும் இருக்க முடியாது. So meaning convey பண்ணுனா you have to take the help of negative auxiliary verbs. Okay, so format இப்படிதான், subject plus verb, subject plus negative auxiliary verb and your main verb. மூணாவதா இருக்கிறது interrogative sentence. What are you talking? And there will always be this question mark. Interrogative அப்படினாலே அந்த question mark வரணும். ஓகேவா? What, it starts with question words. அப்படினா what, where, why, how, இந்த மாதிரி நிறைய words. So it starts with a question word, அதுதான் interrogative sentence. அதுக்கப்புறம் it's a verb. Are, again இந்த இடத்துல இது என்னது auxiliary verb. Okay, யூங்கிறது தான் subject. இப்போ இந்த கேள்வியை ஒருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க. Okay, what are you talking? Suppose the teacher is asking the student, என்ன பேசிட்டு இருக்கீங்க கிளாஸில், யாராவது 2 பேர் பேசிட்டே தொடர்ந்து இருந்தாங்கன்னா இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகே, you ask questions to get answers. Fine, so you ask questions and you reply to questions, you respond, you answer questions. Fine, இதுதான் question and answer உண்டான relation. So direct speech பொறுத்த வரைக்கும் if you ask a question you get an answer. Okay, what are you talking? What ங்கிறது it's your question word, are ங்கிறது auxiliary verb, am, are, be, have, has இதெல்லாமே auxiliary verbsல வரும். யூங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு வந்து subject and talking. What are you talking? It's a perfect question. So sentence construction அதில் வந்து நம்ம types of sentences திரும்ப டீல் பண்ணுவோம்.
பட் இங்கேயும் அது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக we just saw a quick recap. அது நம்ம என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கேன் பி ஒன்லி ஆஃப் 3 டைப்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் இந்த ஏதாவது ஒரு டைப்பில் வந்தே தான் ஆகணும். அந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள்ஸ் அதெல்லாம். ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தெரிஞ்சால் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யார் என்ன சொன்னாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் பங்க்சுவேட் இட். ஓகே, அந்த மீனிங் கன்வே பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யார் என்ன கேட்டாங்க, பதிலாக என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டைரக்ட்னா ஒருத்தவங்க பேசினதையோ எழுதினதையோ அப்படியே சொல்கிறது இன்சைட் யோர் கொட்டேஷன் மார்க்ஸ். ஸோ இதுதான் கொட்டேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே போட்டோன்னா they are the exact words spoken or written by the speaker or the author. Okay. I am watching television. I told my mother. So what are you doing ன்னு அம்மா கேட்டாங்களா, அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், I am watching television. I told my mother. நான் எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லேன்றதை அப்படியே வந்து சொல்கிறேன். ஸோ இட் கம்ஸ் அண்டர் தி டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இட் இஸ் இன் பிட்வீன் கொட்டேஷன் மார்க்ஸ். ஐ எம் வாட்சிங் டெலிவிஷன். ஐ டோல்ட் மை மதர். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தவங்க எழுதுனதையும் நம்ம அப்படியே கோட் பண்ணோம். இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் வாய்ஸ், இட் டைரக்ட்லி ஆன்சர்ஸ் த கொஸ்டின்ஸ் வாட் ஆர் யூ டூயிங், வாட் இஸ் த சப்ஜெக்ட் டூயிங். ஓகே, இந்த இடத்துல ஐ எம் வாட்சிங் டெலிவிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஓகே, அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ வில் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். I like dancing. I told my friend. I like dancing. I told my friend. ஸோ திஸ் இஸ் யோர் டைரக்ட் ஸ்பீச். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ நான் அவகிட்ட என்ன சொன்னேங்கிறத அப்படியே இங்கே வார்த்தை மாறாமல் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் யோர் டைரக்ட் ஸ்பீச். ஓகே, அகெயின் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்பீச்சில் கோட் பண்ணதையும் நம்ம பண்ணலாம். டைம் அண்ட் டைட், வெயிட் ஃபார் none. The principal said in the morning assembly. இது ஒரு பெரிய சென்டென்ஸ், இது நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேறு சினாரியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் டேக்கன் திஸ். ஸோ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக காலையில் நிறைய ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா, எங்கள் ஸ்கூலில் அப்படி தான். பிரின்சிபல் வந்து கடைசியாக பேசி முடிப்பாங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நிறைய பிளெட்ஜு, நியூஸு, அதுக்கப்புறமா இந்த சிங்கிங் அதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா the principal concludes the morning assembly by giving a speech or he will give a set of instructions to the students.
எக்ஸாம் வருதா இல்லை வேறு ஏதாவது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வருதா அதை பற்றிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் சேயிங் அது வந்து இட்ஸ் அ ஸ்பீச். ஓகேவா? அவங்க அப்போ சொன்னதையும் நம்ம எடுத்து கோட் பண்ணோன்னா இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச். ஸோ பேசுகிறது, எழுதுறது, ஒருத்தவங்க எழுதுனதை நம்ம சொல்கிறோம். someone mentioned something in their essay அப்படின்னு நம்ம சொன்னாலும் இட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச் ஒன்லி. ஸோ அந்த ஸ்பீச்சை வச்சு பேச்சு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ரைட்டிங்கும் இதில் இன்க்ளூடட். ஸோ த பிரின்சிபல் செட் இன் த மார்னிங் அசெம்பிளி. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறப்போ ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறப்போ பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். இட்ஸ் அ ஃபேமஸ் ப்ராவர்ப். டைம், நேரம், நேரம் கடந்து கொண்டே போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். டைட்னு நம்ம எதோ சொல்லுவோம், அலை. ஓகே, அது எப்போயாவது நின்று நம்ம பார்த்துருக்கோமா? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், எதாலையும் அதை தடுக்க முடியாது. ஓகே, ஸோ பிரின்சிபல் என்ன சொல்ல வராரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, நம்ம நிறைய வெட்டிக்கதை பேசிட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ப்ளீஸ் மேனேஜ் யுவர் டைம் எஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொல்கிறச்ச he is quoting this proverb, time and tide wait for none. The principal said in the morning assembly. So இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராவர்ப் அண்ட் இட்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச். ஓகே, பிரின்சிபல் சொன்னதை நம்ம அப்படியே கோட் பண்ணுறோம். இப்போ ரிட்டனில் இருக்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா, India is a great country. Sheila wrote in her essay. ஸோ ஷீலாவுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட் அபவுட் மை கண்ட்ரி அப்படின்னு. மை கண்ட்ரின்ற டாப்பிக்கில் ஷீ ஹேஸ் டு ரைட் அன் எஸ்ஸே. அவள் என்ன எழுதியிருக்கா? இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி. அவள் என்ன எழுதியிருக்காளோ அதை நம்ம இங்கே அப்படியே கோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தேட் கம்ஸ் அண்டர் டைரக்ட் ஸ்பீச். ஷீலா ரோட் இன் ஹர் எஸ்ஸே. எஸ்ஸேல அவள் நிறைய எழுதியிருக்கா. ஷீ ஹேஸ் டாக்ட் அபவுட் ஹர் கண்ட்ரி அண்ட் அதில் அவள் இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ தட் கம்ஸ் அண்டர் யுவர் டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் it also includes written words. So direct speech is something that the author has written or the speaker has spoke about and we are using the exact words. Quotation marks ulla nama mention பண்ணுவோம். Okay, that is your direct speech. So indirect speech அப்படினா என்னன்னு பார்ப்போம். ஸோ வேர்ட்ஸை வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ட், ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே, இன்டைரக்ட்னா சுற்றி வளைச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சொன்னதை அதை வந்து நம்ம வேறு யார்கிட்டையாவது சொல்கிறோம், நமக்கு சம்மந்தமே இல்லை அந்த இடத்துல. ஸோ நம்ம அவங்க சொன்ன அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டோம், வேறு மாதிரி தான் அதை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம் நடக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் அதே தான். அப்பப்போ நம்ம ரொம்ப ஆர்வப்பட்டு இல்லாததெல்லாம் நிறைய பேசுவோம். ஓகேவா? நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதை இன்னும் பெருசு பண்ணி தான் சொல்லுவோம். அதுக்கு பேர் இங்கிலீஷில் எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நடக்காத ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னு சொல்கிறதும், சின்னதாக நடந்த ஒரு விஷயத்த பெருசு பண்ணி சொல்கிறதும், தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் வி டூ ஜென்ரலி. ஆனால் இந்த இடத்துல இன்டைரக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வரப்போ ஒரு விஷயத்தை அதே மாதிரி சொல்லணும், ஆனால் அது எப்படி நடந்துச்சோ எப்படி சொன்னாங்களோ அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, வில் சி அன் எக்ஸாம்பிள். அண்ட் இங்கே வந்து நம்ம கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, வில் சி அன் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு டைரக்ட் பார்ப்போம், அதில் எப்படி இன்டைரக்டாக கொண்டு வரதுன்னு பார்ப்போம். வாட் ஆர் யூ டாக்கிங்?
the teacher asked me. Okay, இது டைரக்ட்ல இருக்கு. Okay, so we are using quotation marks. இத இப்போ எப்படி இன்டைரக்டா மாத்துறது? The teacher asked me what I was talking. ஸோ கிளாஸ் முடிச்சு வெளிலாம் வந்துட்டோம். ஃப்ரெண்டு என்னாச்சு மேம் ஒன்று என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க கேட்ட கேள்வி என்ன? வாட் ஆர் யூ டாக்கிங்? இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். த டீச்சர் ஆஸ்ட் மீ. கிளாஸ்க்குள்ளேயே சொல்கிறப்போ. வெளியே வந்து இன்னொருத்தவங்க கேட்குறப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? த டீச்சர் ஆஸ்ட் மீ வாட் ஐ வாஸ் டாக்கிங். வாட் ஆர் யூ டாக்கிங்கிறது வாட் ஐ வாஸ் டாக்கிங் அப்படின்றது மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, நம்ம கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இது அவங்க யூஸ் பண்ண அதே வேர்ட்ஸ், டீச்சர் கேட்ட அதே கேள்வி. இது டீச்சர் நம்ம என்ன கேட்டாங்க அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறோம். ஓகே, ஸோ த டீச்சர் ஆஸ்ட் மீ வாட் ஐ வாஸ் டாக்கிங். இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, அதே விஷயத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் அதே வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சொல்கிறதில்ல. I am listening to music. I told my sister. Okay, நான் மியூசிக் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு என் தங்கச்சி கிட்ட சொன்னேன். ஐ ஆம் லிஸ்னிங் டு மியூசிக். இப்போது அம்மா வந்து கேட்குறாங்க, வாட் டிட் யூ டெல் யுவர் சிஸ்டர்? தங்கச்சி கிட்டே நீ என்ன சொன்ன அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஐ டோல்ட் மை சிஸ்டர் that I am listening to music. Okay, I am listening to music. I am listening to music. Okay, அதே வார்த்தை ஆனால் இது வேற மாதிரி சொல்கிறோம் நம்ம. I told my sister that I am listening to music. ஸோ அதே வார்த்தையை யூஸ் பண்ணியும் சொல்லலாம், யூஸ் பண்ணாமலும் சொல்லலாம். தட் இஸ் யோர் டைரக்ட் ஸ்பீச். அதே மாதிரி இந்த இடத்துல ஐ டோல்ட் மை சிஸ்டர் ஐ எம் லிஸ்னிங் டு மியூசிக், இதுவும் தப்பில்லை. ஸோ தேட் வந்தாலும் பராட்டியும் இட் இஸ் யோர் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ப்ளீஸ் கிளாரிஃபை. ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இதோட ரிலேஷன் உங்களுக்கு புரியும்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம். நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் உட்காந்து கற்றுக்கிட்டு உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே, ஸோ மீட் யூ டுமாரோ அகெயின் அட் த சேம் டைம். ஹாவ் அ கிரேட் லேர்னிங். தேங்க்யூ.